22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பிலான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தீர்மானம் தீர்க்கமானதாக அமையும். அரசாங்கத்தின் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அதற்கு ஆதரவு வழங்குமா? உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவதற்கு தற்போதைய ஜனாதிபதியின் தரப்பில் இருந்து கையுயர்த்தப்பட்டது. இதன் காரணமாக இறுதி தருணத்தில் ஜனாதிபதி இந்த தேர்தலையும் பிற்போடுவதற்கு ஏதேனும் உபாயங்களை மேற்கொள்வாரா என்ற அச்சம் கட்சிகளுக்கு உள்ளன. பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடனேயே ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் ஜனாதிபதியானார். அவர் குறித்த காலத்திற்கு ஜனாதிபதியாக இருப்பதற்காகவே நிபந்தனையின்றி ஆதரவை வழங்கினோம். பொதுஜன பெரமுன என்ற வகையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவும் அதில் வெற்றி பெறவும் நாம் தயார். அதனை விடுத்து அரசாங்கம் இந்த தேர்தலை பிற்போட முயற்சி செய்வதாக சிலர் கூறுகின்றனர். அவ்வாறான எந்த தேவையும் அரசாங்கத்திற்கு இல்லை என்பதை பொறுப்புடன் கூறுகின்றோம். தாம் தோல்வியடைவோம் என்பதை அறிந்த மக்கள் விடுதலை முன்னணி, ஐக்கிய மக்கள் சக்தி என்பன தேர்தலை பிற்போட அரசாங்கம் முயல்வதாக கூறுகின்றது. எனினும் நாம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் வரையிலேயே அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனையை தீர்க்க முடியுமான மிகவும் தகுதியான வேட்பாளரை களமிறக்குவதற்கான முயற்சியில் பசில் ராஜபக்ச ஈடுபட்டுள்ளார். எனினும் அவர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் பிரதமர் பதவி தொடர்பில் எதனையும் கூறவில்லை. கொள்கை ரீதியிலான இணக்கப்பாட்டிற்கு வருவதற்காக தற்போதைய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன. கட்சி இரண்டாக பிளவுபட்டுள்ளதாக வெளியில் இருந்து பார்க்கும்போது தெரிகின்றது. இன்னும் எமது அரசாங்கமே உள்ளது. ஜனாதிபதியின் கீழ் உள்ள அமைச்சரவையின் அமைச்சர் ஒருவரினால் ஜனாதிபதிக்கு எதிராக பேச முடியாது. ராஜாங்க அமைச்சர் ஒருவரினால் அல்லது ஒருங்கிணைப்பு குழு தலைவரினாலும் ஜனாதிபதிக்கு எதிராக பேச முடியாது. அத்துடன் மனிதாபிமானம் உள்ள ஒரு கட்சி என்ற வகையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடையும் இறுதி நாள் வரை அரசாங்கத்தை கவிழ்க்காமல் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல ஆதரவு வழங்குவதாக கூறியுள்ளோம். எனவே ஜனாதிபதி கலந்து கொள்ளும் கூட்டங்களில் கலந்து கொள்வோரின் பெரும்பாலானவர்கள் பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் ஆவார். இந்நிலையில் எமது ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நாம் கலந்துரையாடுகின்றோம். வேறு வேட்பாளர்களுடன் கலந்துரையாடுகின்றோம். தம்மிக்க பெரேராவுடன் கலந்துரையாடுவதாக நான் நினைக்கின்றேன். இளம் வேட்பாளர்கள் தேவையாயின் நானும் ராஜபக்ச போன்றவர்களும் உள்ளோம். තරුණ අපේක්ෂකයෝ ඕන්න නාමල් රාජපක්ෂ මැතිතුමා වගේ කෙනෙක් ඉන්නවා.